ஆயில் புல்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்முடைய நல பழக்கம். நம்மளுடைய உமிழ்நீர் இருக்கு இல்லையா, வாயில இருக்கக்கூடிய உமிழ்நீர், அது வந்து பல மருத்துவ குணம் உடையது. உமிழ்நீர் வந்து பாத்தீங்கன்னா சீரணத்துக்கெல்லாம் ரொம்ப அடிப்படையே உமிழ்நீர் தான். நம்முடைய பரோட்டியட் கீழே இருக்க உமிழ்நீர் கோளங்கள்லாம் சுரக்கிற அந்த நொதிகள்ல தான் நம்ம ஜீரணமே ஆரம்பிக்குது. நம்ம நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு ஏன் சொல்லியிருக்கான்? நொறுங்க தின்றால் 100 வயதுனா பற்களால் கடித்து மெல்ல அசை போட்டு சவைத்து முழுங்கணும். நம்மால் பல பேர் லபக்கு லபக்குன்னு முழுங்குறான், வேக வேகமா தண்ணியை குடிச்சு முழுங்கி. அப்படி சாப்பிடறதுல பிரயோஜனம் கிடையாது. உமிழ்நீர் வந்து உணவோடு கலக்கணும். உமிழ்நீர் உணவோடு கலக்கணும்னா வாயினுடைய பகுதியில் இருக்கிற உமிழ்நீர் கோளங்கள் மிகச்சரியா நமக்கு நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த சுவைகளை நினைத்த உடனே உமிழ்நீர் சுரக்கும். இனிப்ப நினைச்சா புளிப்ப நினைச்சா உமிழ்நீர் சுரக்கும். அந்த அளவுக்கு அது ஆக்ஷன் உண்டு. அது சரியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆயில் புல்லிங். அந்த ஆயில் புல்லிங் நல்லெண்ணெய் ஒரு 5 ml நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும். அதுக்கு 5 ml போதும். 5 ml வாயில வச்சு நல்லா கொப்பளிச்சு துப்பிட வேண்டியது. நிறைய நேச்சுரோபதி டாக்டர்ஸ் வந்து அந்த ஆயில் புல்லிங்ல எப்படி அந்த உமிழ்நீர் கோளங்களினுடைய வீக்கம் குறைகிறது, உமிழ்நீர் சுரப்பு நல்லா இருக்கலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு வாரத்துக்கு 2 நாள் 1 நாளாவது அந்த ஆயில் புல்லிங் செய்யறது நல்லது.